ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் வித் கலியுக மனசாட்சி. என்னையா காசு காசு காசு, அடப்புவாங்கய்யா நீங்களும் உங்க காசும். என்னத்தையா கோடி கோடியா சேர்த்து வச்சவனெல்லாம் என்னத்தையா கொண்டு போனா, என்னத்தையா நம்ம கொண்டு போக போறோம் அப்படின்னு சொன்னாரு ஒரு மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய ஜாம்பவான், வாழ்ந்த கலியுக கர்ணன். கேடுகட்ட சில அரசியல் நாய்ங்க, சில பிழைப்புவாத கும்பல் இன்னமும் கோடி கோடியா ஊழல் பண்ணிக்கிட்டு கோடி கோடியா தன்னுடைய சந்ததியினருக்கு சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கானுவ. இதை ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய மாத வருமானம் 15,000. மாத வருமானம் 15,000. ஆனால் சுமார் ஒரு வருட காலம் நான் வேலை செஞ்சால் மட்டும்தான் அடுத்தது ஒரு 1000 ரூபாயோ ஒரு 500 ரூபாயோ ஏறும். ஆனால் அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள என்னுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு பணவீக்கத்தை கொண்டு போகுது. ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 15 ரூபாயா ஆயிடுது. 20 ரூபாய்க்கு வாங்கினது 25 ரூபாய் இல்லை 28 ரூபாயா ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு வருஷத்துல அவ்வளோ பொருளாதாரமும் உயர்ந்துருது. ஆனால் என்னுடைய வருமானம் வெறும் 1000 ரூபாயில மட்டுமே நின்றுடுது. இந்த 1000 ரூபாயை தாண்டி மேலே 1500 2000 இந்த மாதிரி என்னுடைய வருமானத்தை மிஞ்சின செலவாகும் போது நான் என்ன பண்ணுவேன், சேமிப்புங்கிற ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாது. வாழ்க்கை முழுவதும் கடன்லையே தான் போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடியே கடன், இதில் பொருளாதார வீழ்ச்சியில் இன்னமும் கடனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் உன்னுடைய சந்ததியினர் மட்டும் நீ சேர்த்து வைக்கிற அந்த கோடி கோடியாக சேர்த்து வைக்கிற அந்த ஊழல் பணத்தை கொள்ளை அடித்து உன்னுடைய 20 இல்லைன்னா 10 தலைமுறையாசம் அதை உக்காந்து திங்கிற அளவுக்கு நீ சேர்த்து வச்சுட்டு போகிற. ஆனால் என்னுடைய 1000 ரூபா வருமானத்தை பெருக்க முடியாமல், என்னுடைய குடும்பத்தை கவனிக்க முடியாமல், தான் பிள்ளைக்கு சரியான கல்வி கொடுக்க முடியாமல், சரியான உணவு கொடுக்க முடியாமல், அவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் என் வாழ்க்கை நாராசனமாகி சிரிப்பாக சிரிச்சுது. ஆனால் நீ உன்னுடைய குடும்பத்தை மட்டும் சுயநலமாக யோசித்து கோடி கோடியா என்னத்தையா கொண்டு போக போகிறீங்க? அப்படி அவ்வளவு பணத்தையும் கொண்டு போய் என்ன பண்ண போகிறீங்க? வாழ்கிறதுக்கு இவ்வளவு வருமானம் போதும், இவ்வளவு தேவையை ஒட்டி இவ்வளவு இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு என்ன மயிரை பிடுங்கிறதுக்கு சொன்னாங்க. ஆனால் உன்னுடைய சந்ததியினர் 10 தலைமுறைக்கு நீ உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நீ சம்பாரிச்சு வச்சுட்டு போகிற. சம்பாரிச்சு வச்சுட்டு இல்லை, சாரி, நீ ஊழல் பண்ணி கேடுகட்ட ஒரு பிழைப்பை நடத்திட்டு போகிற. ஆனால் நான் என்னுடைய பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு கூட நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். நிதர்சனமான ஒரு உண்மை, எல்லாத்துக்குமே தெரியாத ஒன்றுமே இல்லை. எல்லாரும் இதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கிறான், எல்லாரும் இதை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். நான் என்ன சொல்கிறேன்னா, உன் தலைமுறை வாழணும், என் தலைமுறை வாழணும். இதுக்கு என்ன பண்ணணும்? இருக்கிற கனிமை வளத்தை அழிக்காமல் இருக்கணும். எல்லாத்தையுமே அழிச்சிட்டு பணத்தை மட்டும் உன் பிள்ளைக்கு வச்சுட்டு போனீங்கன்னா அது எந்த அளவுக்கு உன் பிள்ளைய வாழ வச்சிருன்னு நீ நினைக்கிற? ஏரி குளம் குட்டையே அழிச்சாச்சு, இருக்கிற காடு கரையை எல்லாத்தையும் அழிச்சாச்சு. இப்போ அதிகபட்சமான ஒரு சிந்தனை சிந்திச்சு என்ன பண்ணியிருக்கீங்க? இருக்கிற மலையை ஃபுல்லாக குடஞ்சி அதை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையுமே அழிச்சிட்டு உன் பிள்ளைக்கு வெறும் இந்த பணத்தை மட்டும் வச்சுட்டு போனீங்கன்னா அவன் எங்கேருந்து வாழ்வான்? என்ன பண்ணுவான்? வாழ்ந்துருவானா? அடுத்த சந்ததியினருடைய கேவலமான மிகப்பெரிய ஒரு வஞ்சகத்தோடைய சாபத்தை நம்ம தான் வாங்கிட்டு போகிறோம். வேற ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக மிகப்பெரிய சாபத்தை தான் வாங்கிட்டு போவோம். கொஞ்சமாவது திருந்துங்கய்யா. நடக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்தில் என்ன நடக்கணுமோ அது நடந்துக்கிட்டு இருக்கு. கேடுகட்ட நாசக்கார ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். திருந்துங்க, இருக்கிற புண்ணியத்தை சேருங்க. ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, செய்கிற பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு கோயில் உண்டியில் காசை போட்டுருவீங்க, அதில் அந்த கடவுள் உங்களை மன்னிச்சிருவாரு அப்படின்னு நீங்களா நினச்சிட்டு இருக்கீங்க. கடவுளுங்கிறது உண்மைன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த கடவுள் சரியான நேரத்தில் ஒன்றும் செய்யலைங்கிறதுனால தான் நீங்கள் இங்கே ஆடிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, என் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை, என் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நான் கடன் தான் வாங்குவேன். ஆனால் நீ தான் கோடி கோடியாக ஊழல் செஞ்சு வச்சிருக்கில்ல, அந்த காசு எடுத்து செலவு பண்ணுறதுனால உனக்கு வழி தெரியல. போயிட்டு 1 லட்சமோ 3 லட்சமோ 5 லட்சமோ ஒரு இடத்துல கடன் பட்டு அந்த ஆப்ரேஷனையும் அந்த நம்மளுடைய உடம்பை சரி பண்ணுறதுக்காக நின்று பாரு, அன்னைக்கு தெரியும் உன்னுடைய வழிவர்த்தம் என்னன்னு. கண்டிப்பாக மிக மிக கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாலாம் கிடையாது, குறிப்பிட்டே சொல்லலாம். வாழ்க்கை கிடையாது அது. வாழுங்க, நல்லபடியாக வாழ்கிறதுக்கு என்னென்னவோ அதை பண்ணுங்க. இருக்கிற அந்த மாரி ஊழல் பண்ண காசு எல்லாத்தையும் ஏன் ஒரு கிராமத்தை தத்தெடுக்க கூடாதா? ஒரு தெருவை தத்தெடுக்க கூடாதா? அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு நீங்கள் ஏற்றுக்க கூடாதா? என்னத்தை கொண்டு போகிற? கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கலியுகத்தில் என்ன நடக்கணுமோ நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம மூதாதையர்கள் காலத்துல இருந்தே மிகவும் சரியான முறையில் இதை சொல்லிட்டு இருக்காங்க. இது வேற மாதிரி ஒரு போக்கில் போயிட்டு இருக்கு. சரியா?
நல்லபடியாக வாழணும்னா இருக்கிற பணத்தை எந்த அளவுக்கு நம்ம நன்மை செஞ்சு எந்த அளவுக்கு புண்ணியத்தை சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு புண்ணியத்தை சேர்க்க பாருங்க. இல்லைன்னா உன் சந்ததியினர் மட்டும் இல்லை, உன்னுடைய வம்சமே கேடுகட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நேரிடும் 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 சொல்லி நம்மளுடைய கலியுகத்தில் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டோம். நன்றி, வணக்கம்.